விடுதலை புலி இயக்க தலைவர் திரு பிரபாகரன் 2ஆம் கட்ட தலைவராகவும் மற்றும் தளபதியாக விலகியவர் தான் கர்னல் கருணா. கர்னல் கருணா மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சமாதான உடன்படிக்கையை வந்துட்டு கையெழுத்திடுறத முயற்சி பண்ணதாகவும், அதேபோல வந்துட்டு ரணில் விக்ரமசிங்கோட கூட்டு சதியில் ஈடுபட்டு எல்டிடிஇ அடிக்கிறது முக்கியமான காரணமாக இருந்தவர் தான் கர்னல் கருணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கர்னல் கருணா பிற்காலத்தில் எம்பியாவும் மந்திரியாவும் இருந்திருக்காரு. மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் மற்றும் ஸ்ரீலங்கன் ஆர்மியோட ஜெனரல் பொன்சேகாவும் 2 பேரும் சேர்ந்து தான் திரு பிரபாகரனை இறந்து போன பிற்பாடு அவரை உடலை அடையாளம் காண்றதுக்காக இவரோட உதவி நாடிருக்காங்க. கர்னல் கருணா போயிட்டு உடல் ஆமாம் இவர் தான் வந்து மறிச்சு போனது திரு பிரபாகரன் தான் அப்படின்னு சொன்னார். அதன் பிற்பாடு தான் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர் வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்காரு பிரபாகரன் மறிச்சு போனதை பற்றி. அதே போல் வந்துட்டு பிரபாகரன் வந்துட்டு தலைவராக போகிறதுக்கு யாருமே விடுறதில்லை. மாத்தேனும் 27 பேர் சேர்ந்து வந்துட்டு இவர் பிரபாகரனை கொண்டு அந்த எல்டிடிக்கு தலைவராகணும்னு ஆசைப்பட்டாங்க. இது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 27 பேருக்கு தூக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மனக்கசப்பு இருந்ததாகவும் கர்னல் கருணா தன்னுடைய குற்றச்சாட்டை தெரிவித்தார்.